ஆனா வாழ்க்கைனா என்னன்னு இன்னி தெரியாமையே இருக்கேன், நீ எப்படியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். வாழ்க்கை என்ற வார்த்தையிலேயே, இங்கெல்லாம் மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கிறதுனால சொல்றேன், வாழ்க்கை என்ற ஒரு தமிழ் வார்த்தையிலேயே வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழ்ல உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து இருக்கு தெரியும். வாழ்க்கையில முதல் எழுத்து வா, உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து, இவ்வோ ஆவும் சேர்ந்தா வா. இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு நீ வா. இரண்டாவது எழுத்து மெய் எழுத்து. அப்ப எங்க மெய்னா இங்க என்ன? உண்மை. வா, வாழ், உண்மையாக வாழ். அடுத்தது எழுத்து மெய் எழுத்து, இக்கு, அது மெய், அது உடல். வா, உண்மையாக வாழ், இந்த உடலோடு உண்மையாக வாழ். வாழ்க்கையில இல்லைன்னா எடுத்து படிச்சு பாருங்க. முதல் எழுத்து உயிர்மெய், இரண்டாவது மெய், அப்புறம் அதுக்கப்புறம் உயிர்மெய் கை. வாக்கை நம்பி வாழ். உன் வார்த்தை சுத்தமா இருக்கணும், கொடுத்த வாக்க காப்பாற்றணும், நேர்மையா இருக்கணும். ஆக வாழ், வாக்கை நம்பி வாழ். இப்படி வாழ்ந்தீங்கன்னா உன்னுடைய கடைசி காலம், வாழ்க்கையில கடைசி எழுத்து அது உயிர்மெயில தான் முடியும். கை. உன் கையை நம்பி மட்டும் வாழ், பிறர் கையை ஏந்தாதே. ஆக வாழ், வாக்கை நம்பி வாழ், உன் கையை நம்பி வாழ். இப்படி வாழ்ந்தால் முதல் எழுத்து உயிர்மெய், கடைசி எழுத்து உயிர்மெய், வாகை சூடி வாழ்வாய். இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எங்க துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து, இந்த மேடைக்கு அழைத்து, இந்த சிறப்பான பட்டிமன்றத்துக்கு அழைத்து, எங்களையும் ஒரு சிறப்பு விருந்தினராக மேடையில் அமர வைத்து இந்த அளவுக்கு எனக்கு பெருமை சேர்த்த என்னுடைய நண்பர் நெல்லை சுப்பையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு கைதட்டல். அவர்னால தான் நான் இங்கே வந்தேன்.